பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் ரோமர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். முன்னே நியாய பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவனுள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். ஹல்லேலூயா. பாருங்க, முன்னே நியாய பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது, நியாய பிரமாணம் மோசே மூலமாக ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாய பிரமாணத்தை கொடுத்தார். பாருங்கள், அந்த நியாய பிரமாணம் வருவதற்கு முன்பு எது பாவம் இல்லை எதுவுமே தெரியாது. அப்போ நியாய பிரமாணம் இல்லாத போது நான் ஜீவனுள்ளவனாக இருந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஜீவனுள்ளவனாய். அப்போ எது பாவம் இல்லை, எது செய்யணும் எது செய்யக்கூடாது எதுவுமே தெரியாத போது ஒரு உள்ளவனாக இருந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. கற்பனை வந்தபோது, 10 கற்பனைகள் ஆண்டுடைய கட்டளைகள் வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். பாருங்க, பாவம் அப்போ தான் கற்பனை கட்டளைகள் வரும்போது தான், இது செய்தால் பாவமா, இவ்வளோ நாள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோமே, இவ்வளோ நாள் இதெல்லாம் பாவம் தான் செஞ்சுட்டு இருந்தோமா, இந்த இதெல்லாம் நம்ம தொடக்கூடாதா, இது செய்யக்கூடாதா, இப்படி சாப்பிடக்கூடாதா, இந்த மாதிரி நிறையா வழிமுறைகள் ஆண்டவர் எப்படி நடக்கணும் எப்படி நடக்கக்கூடாது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது சட்டதிட்டங்கள் கொடுத்த பிறகு, அந்த சட்ட விதிகள் வந்த பிறகுதான் பாவம் என்பது என்ன என்பதே தெரிய ஆரம்பிக்கும் போது பாவம் உயிர் கொள்ள ஆரம்பிக்குது. அந்த பாவமே நம்மளை மரித்தவனாக ஆக்கப்படுகிறது. பாவம் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் பாவம் தெரியும் போது தான் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லும்படியாக அந்த பாவத்தை திருமணம் செய்வது மரித்தவனாக காணப்படுகிற காரியங்களாகி விடுகிறது. மரித்தவன் என்பது ஆத்துமாவிலே மரணம் ஏற்படுகிற காரியம். அப்போ தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே பெரிய இடைவெளி உண்டாகி விடுகிறது. பாவம் ஒரு மனிதனை ஆட்கொள்ளும் போது தேவனை விட்டு மனிதனை பிரித்து, மனிதனுக்கு தேவனுக்கு ஒரு பிரிவினை, தேவனிடத்திலிருந்து மனிதனை பிரித்து விடுகிறது. பாருங்க, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு நியாய பிரமாணம், இப்போது நியாய பிரமாணத்தை நாம் பார்க்கிறதை விட கிருபையின் பிரமாணமாகிய அன்பு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அன்பே பிரதானம் என்று சொல்லியிருக்கிறார். அன்பாகிய தேவன் அன்பே பிரதானம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தையாகிய தேவன், அந்த கிருபையானவர், சட்டதிட்டங்கள், அந்த வார்த்தைகள் நமக்கு வேதாகமத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை கை கொள்ள வேண்டும். எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடக்கக்கூடாது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று நமக்கு வழிமுறைகளை கொடுத்து வைத்திருக்கிறார். அதிலே பிரதான கற்பனையாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடு, உன் முழு ஆத்துமோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. அது பிரதான கற்பனை. இதற்கிணையான இன்னொரு கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த ஆவியின் பிரமாணத்தை நாம் கடைபிடிப்போம் என்றால் பாவம் நம்மளை ஆட்கொள்ளாது. நாம் பாவத்தை மேற்கொள்கிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் முழுவதுமாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். நாம் வசனத்துக்கு ஒப்பு கொடுப்போம். வார்த்தை நமக்கு வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க நாம் அர்ப்பணித்து இந்த புதிய நாளில் ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, நாள்தோறும் எங்களுக்கு ஜீவன் தந்து, பலன் தந்து, சுகம் தந்து, அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறீரப்பா. நன்றி தகப்பனே. இந்த மட்டும் நீர் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், உண்மை உயர்த்துகிறோம். இந்த 2025ஆம் வருடத்தின் ஜூன் மாதத்தின் ஆண்டவரே 11ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. எந்த நோக்கத்திற்காக எங்களை இந்த பூமியில் உருவாக்கினரோ, உங்களுடைய சித்தம், உங்களுடைய தீர்மானம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எங்களையே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.